أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد. அல்லாஹுவை போற்றி புகழ்ந்ததன் பின்னால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களை முழுமையாக பின்பற்றி வாழ்ந்த அருமை சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், கியாம நாள் வரைக்கும் யாரெல்லாம் அந்த வழிகளை பின்பற்றுகின்றார்களோ அவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அருள் என்னென்றும் உண்டாகும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவின் கிருபையால் இன்றைய தினம் விடுமுறை தினமாக இருந்தும் அல்லாஹுவின் மார்க்கத்தை படிப்பதற்காக வேண்டியும் கேட்பதற்காக வேண்டியும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தௌஃபீக் செய்திருக்கின்றான். இந்த நேரத்தை ஒதுக்கி நீங்கள் எல்லோரும் வந்திருக்கின்றீர்கள். எனவே இந்த நேரத்தை இப்படிப்பட்ட நல்ல நிகழ்ச்சிகளில் பயன்படுத்துவதற்கு சந்தர்ப்பம் இல்லாத எத்தனையோ மக்கள் இருப்பார்கள். இருந்தும் அல்லாஹ் எங்களை இந்த நேரத்தை அவன் பொருந்தி கொள்ளக்கூடிய ஒரு நேரமாக எங்களை தெரிவு செய்திருக்கின்றான். இதற்காக வேண்டி நாம் முதலில் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்று நாம் தர்பியா நிகழ்ச்சியிலே அமர்ந்திருக்கின்றோம். எங்களுடைய தலைப்பு என்ன வாசிச்சிங்களா? யாராவது என்ன தலைப்பு போட்டிருந்தாங்க தர்பியாக்கு? என்ன போட்டாலும் பரவாயில்லை, நிகழ்ச்சி நடக்கணும், அப்படியா? ரைட். அதாவது நல்லறங்களை நாம் செய்வோம், சாலிகான அமல்களை செய்வோம். நீங்கள் தலைப்பை பார்த்திருப்பீங்கன்னு தான் கேட்டேன். இருந்தாலும் ரெடியாக தானே வந்திருக்கீங்க. இப்போ வந்தாக்கள் எல்லாரும் நல்லறங்கள் செய்ய வேண்டும். என்ன செய்யணும்? சாலிகான அமல்கள் செய்ய வேண்டும். யாரும் இப்போ சாலிகான அமல் செய்யாம இந்த இடத்தை விட்டு என்ன செய்யலாம்? போக இயலாம். எத்தனை மணி ஆனாலும் இருந்தே ஆகும். அதை முடிச்சா தான் போகலாம். ரெடியா நீங்க எல்லாரும்? கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாள் பாடமாக்க வேலை வரும். சாலிகான அமல்னா லேசா வருமா? இல்லை, ஒரு 3 நாள் பாடமாக்கும். அதை பாடமாக்கி முடிஞ்சா தான் பள்ளி கேட்டை திறக்க செல்லும். இல்லாட்டி எல்லாரும் இருக்க வேண்டியதா. என்ன, ரெடியா நீங்க எல்லாரும்? மாஷா அல்லாஹ், நல்லா தெரியும் அப்படி செய்ய மாட்டார்கள். அதனால இன்ஷா அல்லாஹ்னு நீங்க செல்றீங்க. நாங்க இன்றைக்கு இந்த தர்பியா நிகழ்ச்சியில ஒரு சின்ன ஒரு விஷயம்தான். ஆனா உலகத்துல சின்னாக்கள், பெரியாக்கள், ஆண்கள், பெண்கள் எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு சின்ன விஷயம். மிச்சம் லேசி. அது பாடம் இல்லாட்டி உண்மையிலே வெளியாக்குறதில்லை யாரே. இப்போ நான் சொன்னதுக்கு பிறகு அது உங்களுக்கு பாடமா இல்லையான்னு நீங்க கண்டுபிடிப்பீங்க. விளங்குதா? அப்ப அப்படி ஒரு விஷயம் ஒன்று சின்னது தான், ஆனா அது உள்ளடக்கியிருக்கக்கூடிய விஷயங்கள் 1 மணித்தியாலத்துக்கு மேல சொல்லப்பட வேண்டிய விஷயங்கள். எப்படி? சின்ன விஷயம்தான், ஆனா அது உள்ளடக்கியிருக்கக்கூடிய விஷயம் என்ன? 1 மணித்தியாலத்துக்கும் மேலதிகமாக சொல்லப்பட வேண்டிய ஒரு விஷயம். அது என்னன்னு சொன்னா, அதை சொன்ன உடனே நீங்க இதைத்தானா இவ்வளவு பெருசா சொன்னீங்கன்னு யோசிப்பீங்க. என்னவா இருக்கும் சொல்லுங்க? என்னவா இருக்கலாம்? சும்மா சொல்றதா என்ன பிரச்சனையா? சரியா வந்தா அல்ஹம்துலில்லாஹ், பிழையா வந்தா ஒரு பிரச்சனையும் இல்லை. ரைட். நானே சொல்றேன். என்னன்னு சொன்னா, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல ஒரே ஒரு இடத்துல சொன்ன ஒரு விஷயம்.
பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பாடமா எல்லாருக்கும்? அல்ஹம்துலில்லாஹ். எல்லாருக்கும் நிம்மதி. என்ன செய்யலாம்? நேரங்காலத்தோட போகலாம். பாடமாக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரைட். இது பாடம் இல்லாதாக்கள் உலகத்துல யாரும் இல்லை. இது தெரியாண்டு சொன்னா அவரு முஸ்லிமா என்ற ஒரு டவுட் ஒன்று எங்களுக்கு என்ன செய்யும், சந்தேகம் வரும். அப்படி ஒரு சின்ன விஷயம்தான். இப்ப நாங்க அது சம்பந்தமா பார்க்கக்குள்ள அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா குர்ஆன்ல முதல் இறக்கிய சூரா என்ன? கொஞ்சம் நீங்களும் பேசணும், தர்பியா அப்படித்தான். சூரத்துல் அலக். ரைட். முதல் இறங்கிய முழுமையான சூரா என்ன? சூரத்துல் அலக்ல முதல் இறங்கிய 5 வசனங்கள், அதுதான் சரி. முழுமையாக இறங்கிய சூரா சூரத்து அல் முத்தஸிர். சூரத்துல் முத்தஸிர். ரைட். அந்த சூரத்துல் அலக்ல முதல் இறங்கிய வசனம் என்ன சொல்லுது? போதுங்க. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக். படைத்த உமது இறைவனின் திருநாமத்தை கொண்டு ஓதுவீராக, படிப்பீராக என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப முதலாவது கட்டளையை செய்வதற்கு அல்லாஹ் எப்படி ஆரம்பிக்க சொல்றான்? எதை கொண்டு ஆரம்பிக்க சொல்றான்? பிஸ்மில்ல கொண்டுதான் ஆரம்பிக்க சொல்றான். சுப்ஹானல்லாஹ். நீங்க என்ன காரியம் செய்வதாக இருந்தாலும் அல்லாஹ் சொல்ல இக்ரா பிஸ்மி ரப்பிக், அல்லாஹுடைய திருநாமத்தை கொண்டு என்ன செய்யுங்க, ஆரம்பிங்க. இந்த பிஸ்மில்லாவுக்கு குர்ஆனுக்கு நிறைய தஃப்சீர்கள் இருக்கு. இங்க படிச்சாக்கள் ஓதினாக்கள் இருப்பீங்க. அந்த அடிப்படையில் அல் ஜாமிஉ லி அஹ்காமில் குர்ஆன் என்ற ஒரு தஃப்சீர் ஒன்று இருக்கு. யாருக்குரிய தஃப்சீர்? இமாம் குர்துபி ரஹிமஹுல்லா அவர்களுக்குரிய தஃப்சீர். அந்த தஃப்சீர்ல இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதற்கு மாத்திரம் 27 சட்டங்கள் எழுதி வச்சிருக்காரு. எத்தனை சட்டங்கள்? 27 சட்டங்கள். ஒரு சின்ன வாசகம்தான். எத்தனை சட்டங்கள் எழுதியிருக்காரு? 27 சட்டங்கள். ரைட். இப்ப நாங்க பிஸ்மியை பத்தி கொஞ்சம் பார்த்து வரோம். உங்கள்கிட்ட சில கேள்விகள் கேட்கப்படும். நீங்க என்ன செய்யணும்? பதில்களை செல்லணும். முதலாவது விஷயம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பது குர்ஆனில ஒரு வசனமா இல்லையா? முதலாவது கேள்வி. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பது குர்ஆனில ஒரு வசனமா இல்லையா? வசனம். மாஷா அல்லாஹ். எல்லா அறிஞர்களும் எந்த கருத்து வேறுபாடும் இல்லாம பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பது குர்ஆனில ஒரு வசனம். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஆதாரம் இருக்கா? அதுக்கு இருக்கா இல்லையா? இருக்கு. ஆதாரம் இல்லாம பேசல. ரைட். சூரத்து நம்ல் 30வது வசனம். சூரத்து நம்ல் 30வது வசனத்துல அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா சொல்லுகின்றான், காலத் யா அய்யுஹல் மலஉ இன்னி உல்கிய இலைய கிதாபுன் கரீம் இன்னஹு மின் சுலைமான் வ இன்னஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அதாவது அந்த பல்கிஸ் அரசி இருக்கிறாவே, சபா நாட்டை சேர்ந்த, அவ சம்பந்தமாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகின்ற பொழுது அந்த அரசி பிரமுகர்களை பார்த்து ஒரு கேள்வி ஒன்று கேட்டா. என்ன கேள்வி? யா அய்யுஹல் மல, பிரமுகர்களே, இன்னி உல்கிய இலைய கிதாபுன் கரீம், சங்கையான ஒரு கடிதம் எனக்கு போடப்பட்டது. கொண்டு வந்து தரப்பட்டது என்று சொல்லல. எப்படி சொல்லப்படுது? ஏன் போடப்பட்டது என்று சொல்லப்படுது? யாராவது கொண்டு வந்து கொடுத்தாங்களா? இல்ல. ஒரு பறவை கொண்டு வந்து என்ன செஞ்சு போட்டுச்சு. அது அல்லாஹ் சரியா சொல்றான், போடப்பட்டது. விளங்குதா? ரைட். இன்னஹு மின் சுலைமான், அது யாரிடத்துல வந்திருக்கு? சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடமிருந்து அது வந்திருக்கிறது. வ இன்னஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அதுல அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்போடையும் அல்லாஹுவின் திருநாமத்தை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. அந்த பொம்பளை சொல்றான். அதுல எழுதப்பட்டிருக்கு, அல்லா தஅலு அலைய வஅதூனி முஸ்லிமீன்,
சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவங்களுக்கு சொல்லுகின்றார்கள், நீங்க பெருமை அடிக்காம எல்லாரும் கட்டுப்பட்டு என்னிடத்துல வந்துருங்க, இல்லாட்டி விஷயம் குழப்பந்தான், பிரச்சனை தான் என்று அவர் சொல்றார். ரைட். இப்ப இந்த வசனம் மூலமாக என்ன விளங்குகின்றோம்? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பது குர்ஆன்ல ஒரு வசனம். எந்த சூறாவில் அது இருக்கு? சூரத்து அன்-நம்ல். எத்தனையாவது வசனம்? 30வது வசனம். ரைட், ஒன்று படிச்சிட்டோம். ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பது ஏனைய சூறாக்களுடைய ஆரம்பத்தில் ஒவ்வொரு வசனமா, எப்படி ஏனைய சூறாக்களின் ஆரம்பத்துல ஒவ்வொரு வசனமா, அதே போன்று சூரத்துல் ஃபாத்திஹாவிலும் ஒரு வசனமா? ரெண்டு விஷயம். எப்படி சொல்லுங்க பாப்போம். ஒவ்வொரு சூறாவுடைய ஆரம்பத்திலும் அது வசனமாக கருதப்படுகிறதா, சூரத்துல் ஃபாத்திஹாவுல ஒரு வசனமாக கருதப்படுகிறதா என்ற கருத்து வேறுபாடு இருக்கு. நல்லா தெளிவா விளங்கிக்கொள்ளும். ரைட். அதுல முதலாவது கருத்து, சூரத்துல் ஃபாத்திஹாவுல அது ஒரு வசனம். சூரத்துல் ஃபாத்திஹாவுல அது ஒரு வசனம். அதுக்கும் ஆதாரம் வேணும் தானே? என்ன ஆதாரம் என்று சொன்னால், தாரகுத்னி, பைஹகி, தைலமி போன்ற ஹதீஸ் கிதாபுகளில் பதிவாகியுள்ள ஒரு செய்தி, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், இதா கரஅதும் அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று நீங்கள் ஓதினால், ஃபக்ரஉ பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். எப்படி நீங்க ஆரம்பிங்க? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லி நீங்கள் ஆரம்பியுங்கள். ஏனென்று சொன்னால், அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு நிறைய பெயர்கள் இருக்கு. அதுல ஒன்று உம்முல் குர்ஆன். ஒன்று என்ன? உம்முல் குர்ஆன். இன்னொரு பெயர் உம்முல் கிதாப். இப்படி பெயர்கள் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இஹ்தாஹா, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பது சூரத்துல் ஃபாத்திஹாவுல ஒரு வசனம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். இந்த ஹதீஸை இமாம் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சஹீஹ் என்று சொல்லுகின்றார்கள். ரைட். அப்ப இப்ப நாங்க பார்த்துட்டோம், முதலாவது கருத்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பது சூரத்துல் ஃபாத்திஹாவில் ஒரு வசனம். ஆதாரம் சொல்லிட்டோம் தானே? ரைட். இரண்டாவது கருத்து, இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பது ஒவ்வொரு சூறாவுடைய ஆரம்பத்திலும் ஒரு வசனம். குர்ஆன்ல ஒரு சூறாவில் எப்படி வசனமோ அதே மாதிரி ஒவ்வொரு சூறாவுடைய ஆரம்பத்திலும் என்னது? ஒரு வசனம். அதுக்கு ஆதாரம் இருக்கா என்று கேட்டா, ரெண்டு ஆதாரங்களை சொல்லுகின்றார்கள். ஒன்று, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களோட அப்படி இருந்தாங்க. இருந்த நபி அவர்கள் அப்படியே தூக்கத்தினால அப்படி தலையை என்ன செஞ்சாங்க? கீழே போட்டாங்க. அப்ப தூக்கம் வந்தா தலை என்ன செய்யும்? கீழே போகும். பிறகு நபி அவர்கள் சிரித்து கொண்டு அப்படி தலையை உயர்த்தினார்கள். அப்பொழுது நாங்கள், நபி அவர்களே நீங்க ஏன் சிரித்தீர்கள் என்று கேட்டோம். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எனக்கு இப்ப ஒரு சூரா ஒன்று இறங்கியது. அந்த சூரா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், இன்னா அஅதைனாகல் கௌஸர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானியக ஹுவல் அப்தர் என்று நபி அவர்கள் ஓதினார்கள். அப்படி ஓதிட்டு நபி அவங்க சஹாபாக்களை பார்த்து கேட்டாங்க, கௌசரண்டா உங்களுக்கு என்னென்று தெரியுமா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது சஹாபாக்கள், அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் மிக அறிந்தவர்கள், எங்களுக்கு தெரியாது என்று சஹாபாக்கள் சொன்ன பொழுது நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அது மறும நாளையில் அல்லாஹ் எனக்கு வழங்கிய ஒரு நீர் தடாகம், ஒரு ஆறும். சரியானே? என்னுடைய உம்மத்தினர்கள் அதில் வந்து நீர் அருந்துவார்கள் என்று சொல்லிவிட்டு நபி அவர்கள் சொன்னார்கள், மறும நாளையில அதுல தண்ணி குடிக்க வாராக்கள் எப்படி உங்களை மாதிரி கொஞ்சம் பேரை வருவாங்க? அளவிரிக்காதுக்கு இல்ல. அப்ப தண்ணி குடிக்கிறதுக்கு என்ன தேவை? பாத்திரங்கள் தேவை, அப்படித்தானே?
நபி அவர்கள் சொன்னார்கள், அங்க தண்ணி குடிப்பதற்குரிய பாத்திரங்கள் என்ன தெரியுமா? வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களின் அளவுக்கு என்ன செய்யும்? அங்கு பாத்திரங்கள் இருக்கும். அப்ப யாருக்கும் அந்த பிரச்சனை இல்லை, போய் போய் எடுத்து குடிக்கவே மட்டும்தான். அந்த கப்பை கொஞ்சம் தாங்க குடிச்சிட்டு செல்ற கதையெல்லாம் அங்க இல்லை. சரியா? இப்ப நீங்க டீச்சர் மாதிரி இருப்பீங்க, பெரிய படிச்சாக்கள் இருப்பீங்க, உலக கல்வியில மாசான பெரிய முன்னேற்றம் அடைஞ்சாக்கள் இருப்பீங்க. ஒரு கேள்வி உண்டு, வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மொத்தம் எத்தனை? ஓஎல் எழுதினாக்கள், ஏஎல் எழுதினாக்கள் சொல்லுங்க. தெரியுமா? யாராவது கண்டுபிடிச்சிருக்காங்களா? இல்ல கண்டுபிடிப்பாங்களா? நடக்கவே நடக்காது, நடக்கவே நடக்காது. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா சில விஷயங்களை வச்சிருக்கான், மனுஷனால அது கண்டுபிடிக்கவே இயலாது. அதுல ஒன்றுதான் இதுவும். நபி அவர்கள் சொன்னார்கள், நட்சத்திரங்களின் அளவுக்கு அங்க என்ன செய்யும்? பாத்திரங்கள் இருக்கும். ஒரு டவுட் ஒன்று வரும் தானே, இவ்வளோ மக்கள் வருவாங்க, அவங்க எப்படி அந்த தண்ணி அள்ளி குடிப்பாங்கன்னு ஒரு பிரச்சனை இருக்குதானே. அதுக்கு நபி அவர்கள் பதில் சொல்லிவிட்டார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், அங்க ஒரு ஆள் வருவார் தண்ணி குடிக்க, அவருக்கு தண்ணி கொடுக்காமல் தடுத்து விரட்டப்படுவார். அப்பொழுது நான் சொல்லுவேன், யா அல்லாஹ், அவர் என்னுடைய உம்மத்தை சார்ந்தவர் என்று நான் சொல்லுவேன். அல்லாஹ் சொல்லுவான், நபியே உங்களுக்கு தெரியாது, நீங்க மௌத்தானத்துக்கு பின்னால இவரு மார்க்கத்துல புதிதான விஷயங்களை எல்லாம் என்ன செய்தார்? பித்அத்துக்களை உருவாக்கினார். அதனால அவருக்கு இதுல தண்ணி குடிக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்க மாட்டாது என்று சொல்லப்படும். அல்லாஹ் கிட்ட நாங்க துவா செய்யணும், யா அல்லாஹ் என்னைய பித்அத்து செய்யாம நீ பாதுகாரு. மர்ம நாளையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கௌசர்ல என்ன செய்யணும்? நான் தண்ணி குடிக்க வேண்டும் என்று நாங்க என்ன செய்யணும்? துவா செய்யணும். ஒரு விஷயம். இரண்டாவது, நான் உட்பட என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய கணவன் யாரும் என்ன செய்யப்படாது? பித்அத்துக்களை செய்யாமல் நாங்கள் பாதுகாக்க வேண்டும். இப்ப நான் சொர்க்கத்துக்கு போறதுக்கு ஆசைன்னா என் மனைவி என் பிள்ளைகள் போத்தானே வேணும், அப்படித்தானே? அப்ப அதையும் நான் கவனத்தில் கொள்ள வேண்டும். அப்ப இதுல என்ன விஷயம்? இந்த சூறாவை நபி அவர்கள் ஓதக்குள்ள எப்படி ஓதினார்கள்? என்ன சொல்லி ஓதினார்கள்? பிஸ்மில் சொல்லி ஓதினார்கள். எனவே எல்லா சூறாவின் ஆரம்பத்திலும் பிஸ்மில் ஒரு வசனம் என்று இந்த ஹதீஸை வைத்து சொல்லுகின்றார்கள். இன்னொரு ஹதீஸ் ஒன்று இருக்கிறது, அது புகாரியிலே பதிவாகியுள்ள ஹதீஸ். ஹதீஸ் இலக்கம் 5046. கதாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் கேட்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஓதல் எப்படி இருந்தது என்று கேட்ட பொழுது அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், நபி அவர்கள் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று ஓதுவார்கள். அப்ப அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள்? நபி அவர்கள் ஓதக்குள்ள எப்படி ஓதுவாங்களாம்? பிஸ்மி சொல்லித்தான் ஓதுவார்கள், நீட்டி நீட்டி ஓதுவார்கள். பிஸ்மில்லாஹ் அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்று என்ன செய்வாங்களாம்? நீட்டி ஓதுவார்கள். இது இரண்டாவது கருத்து. இது இரண்டாவது. முதலாவது கருத்து சொன்னோம், சூரத்துல் ஃபாத்தியாவுல ஒரு வசனம். இரண்டாவது கருத்து சொன்னோம், ஒவ்வொரு சூறாவுடைய ஆரம்பத்திலும் ஒரு வசனம். மூன்றாவது கருத்து நாங்கள் சொல்ல போகின்றோம் என்னன்னு சொன்னா, சூரத்துல் ஃபாத்தியாவுல ஒரு வசனமும் இல்லை, ஒவ்வொரு சூறாவுடைய ஆரம்பத்தில் ஒரு வசனமும் இல்லை. எப்படி? முன்னுக்கு சொன்ன ரெண்டு கருத்தையும் இல்லை என்று சொல்றோம். சூரத்துல் ஃபாத்தியாவுல ஒரு வசனமும் இல்லை, ஒவ்வொரு சூறாவுடைய ஆரம்பத்துல ஒரு வசனமும் இல்லை. ஹதீஸ்ல சொல்லப்பட்ட விஷயம் விளங்குதா? வசனமாக இல்லை. அதுக்கு 3 ஆதாரங்கள் இருக்கு. எத்தனை ஆதாரங்கள்? 3 ஆதாரம். அல்லாஹ் சொல்லுவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி முஸ்லிமில பதிவாகி இருக்கிறது. அல்லாஹ் சொல்லுகிறான், நான் சுப்ஹானல்லாஹ், எப்படி? கசம்து ஸலாத்த பைனி வ பைன அப்தி, தொழுகையை எனக்கும் என்னுடைய அடியானுக்கும் இடையில சரி சமமாக பாதியாக நான் என்ன செஞ்சிட்டேன்? பிரித்து விட்டேன். இந்த இடத்துல தொழுகையை பிரித்தேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லவா? இந்த இடத்துல தொழுகை என்ற சூரத்துல் ஃபாத்தியாக்கு சொல்லப்படக்கூடிய ஒரு பெயர். அப்ப சூரத்துல் ஃபாத்தியாக்கு இன்னொரு பெயர் என்ன? தொழுகை. சூரத்துல் ஃபாத்தியாக்கு சொல்லப்படக்கூடிய பெயர்கள் ஒன்று என்ன? தொழுகை. நிறைய பேருக்கு தெரியாது, சரியானே?
அப்ப அல்லாஹ் சொல்லுகின்றான், அதை நான் சரிசமமா பிரிச்சிருக்கேன். இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை சரிசமமா பிரிச்சிருக்கேன். அப்படிங்கிற அர்த்தம் என்ன? அல்லாஹ்க்கு 4 எங்களுக்கு எத்தனை வரணும்? சரிசமமா சொல்லுங்க, எத்தனை வரணும்? அல்லாஹ்க்கு 4 என்று சொன்னா எங்களுக்கு எத்தனை வரணும்? 4 சரிசமம். அல்லாஹ்க்கு 3 என்று சொன்னா எங்களுக்கு எத்தனை வரணும்? 3. அப்படித்தானே? ரைட். இப்ப சூரத்துல் ஃபாத்திஹா மொத்தம் எத்தனை வசனங்கள்? ஒவ்வொரு நாளும் ஓதுகிறது, ஒவ்வொரு நாளும் ஓதுகிறது. அதிலே நாங்க இப்படி இருந்தா குழப்பம். எத்தனை வசனங்கள்? 7 வசனங்கள். மாஷா அல்லாஹ். உங்களுக்கு தெரியும் பிரச்சனை பயம் கிளியாகுமோ, அதெல்லாம் யோசிக்க தேவையில்லை. நாங்க இந்த கம்பா வச்சிருக்கோம் இங்க, அப்படித்தானே? ஒன்றுமில்லை. எத்தனை வசனங்கள்? 7 வசனங்கள். இப்ப நாங்க பார்ப்போம் 7 வசனங்கள் எப்படி ஆரம்பிக்குதுன்னு. அப்ப அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்லுகின்றான், அடியான், சரிதானே? அடியான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று ஓதினால் அவன் என்னை புகழ்ந்து விட்டான். எப்படி ஆரம்பிக்குது? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று ஓதினால் அவன் என்னை புகழ்ந்து விட்டான். அர் ரஹ்மான் ரஹீம் என்று சொன்னால் அவன் என்னை மேலதிகமாக புகழ்ந்து விட்டான். அதே போல மாலிக் யௌமித்தீன் என்று சொன்னால் அவன் என்னை உயர்த்தி விட்டான். எத்தனை வசனம் சொல்லிட்டோம்? 3 வசனம் சொல்லிட்டோம். இப்ப வாங்க 4வது வசனம் என்ன? இதுல டவுட்டே என்ன செய்யப்படாது, வரப்படாது. இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். அப்படி சொன்னால் இது பைனி எனக்கும் வபைன அப்தி, அடியானுக்கும் 2 பேத்துக்கும் சொந்தமானது. முன்னுக்கு சொன்ன 3 வசனம் யாருக்கு மட்டும் சொந்தம்? அல்லாஹ்வுக்கு சொந்தம். 4வது வசனம் யாருக்கு சொந்தம்? அல்லாஹ்வுக்கும் அடியார்களுக்கும் சொந்தம். எத்தனை வசனம் முடிஞ்சிட்டு? 4 முடிஞ்சிட்டு. இன்னும் எத்தனை வரணும்? 3 வரணும். ஏன் 3 வரணும்? அல்லாஹ்க்கு 3 சொன்னோம், அப்ப எங்களுக்கு 3 என்ன செய்யணும்? வரணும். இப்ப பாப்போம். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், இங்க ஒரு வசனம். ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் 2வது வசனம். 3வது வசனம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலீன். வந்துட்டா 3. அங்கனைக்கு தான் பிரிக்கணும். சரியா? ரைட். இப்ப அல்லாஹ்க்கு 3, எங்களுக்கு 3, 6. நடுவுல ஒன்று வந்துச்சு, அது என்னது? இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், 2 பேத்துக்கும் சொந்தமானது. இப்ப இந்த 7 வசனத்துல பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இடம் பெற்றிருக்கிறதா? வந்துச்சா? வரல. அப்ப எனவே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பது சூரத்துல் ஃபாத்திஹாவுல ஒரு வசனம் இல்ல. விளங்கிட்டா? இது ஒரு ஆதாரம். 2வது ஆதாரம் என்னன்னு சொன்னா, அபு சயீத் அல் முஅல்லா என்று சொல்லக்கூடிய சஹாபி சொல்லுகிறார், நான் தொழுது கொண்டிருந்தேன். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை அழைத்தார்கள். நான் தொழுது விட்டு சென்றேன். அப்பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், நான் கூப்பிட்டேன் அல்லவா, ஏன் வரவில்லை? அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் உங்களை அழைத்தால் அவர்களுடைய அழைப்புக்கு என்ன செய்யுங்கள்? பதில் கொடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கின்றான். நீங்கள் ஏன் தாமதமான என்று கேட்ட பொழுது அவர் சொன்னாரு, நபியே நான் தொழுது கொண்டிருந்தேன், நான் தொழுது கொண்டிருந்தேன் என்று சொன்ன பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், குர்ஆன்ல மிக மகத்துவம் மிக்க ஒரு சூரா இருக்கு, அதை நான் உங்களுக்கு படிச்சு தரப்போறேன் என்று என்ன செஞ்சாரு? நபி அவர்கள் சொன்னார்கள். அப்ப 2 பேரும் பள்ளியிலிருந்து வெளியாகிற நேரம் வந்த பொழுது அந்த சஹாபி என்ன சொன்னாரு? நபியே, ஒரு சூரா ஒன்று படிச்சுத்தான்னு சொன்னீங்க தானே, அதை சொல்லி தரலையே, அது என்னன்னு கேட்டார். நாங்கன்னா மறந்துட்டு முல்ல போய் சேருவோம், அவருக்கு மறந்துட்டு முல்ல போய் என்ன செய்வோம்? சேருவோம் என்று யோசிப்போம். சஹாபாக்கள் எங்க சரி ஒன்று கிடைக்காதா அதை எடுத்து அமல் செஞ்சு நல்ல நல்ல நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு அவங்களுக்கு ஆசை. அப்ப அவர் சொல்றார், நபியை ஒன்று சொல்லித்தாண்டீங்களே, அதை கொஞ்சம் சொல்லித்தாங்க என்று சொன்ன பொழுது நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எப்படி ஆரம்பிச்சாங்க? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சூரத்துல் ஃபாத்திஹாவை அந்த சஹாபிக்கு கற்றுக் கொடுத்தார்கள்.
இங்க நபி அவர்கள் ஆரம்பிக்கக்குள்ள எப்படி ஆரம்பிச்சாங்க சொல்லுங்க? பிஸ்மி சொல்லி ஆரம்பிச்சாங்களா? இல்ல, சும்மா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று ஆரம்பித்தார்கள். எனவே சூரத்துல் ஃபாத்திஹாவில் ஒரு வசனம் இல்ல. எல்லா சூரத்திலையும் ஆரம்பத்தில் எழுதப்பட்ட மாதிரி என்ன சூரத்துல் ஃபாத்திஹாக்கு முன்னாலேயும் எழுதப்பட்டிருக்கீ என்று. மூன்றாவது ஆதாரம், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால தொழுதேன். சஹாபாக்கள் அபூபக்கர், உமர், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹும் அவர்களுக்கு பின்னாலே நான் தொழுதேன். அவர்கள் தொழுகை ஆரம்பிக்கின்ற பொழுது எப்படி ஆரம்பித்தார்கள் என்று சொன்னால் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று ஆரம்பித்தார்கள். என்ன ஆரம்பிக்கல? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று என்ன செய்யல? ஆரம்பிக்கல. அல்ஹம்து என்று தான் ஆரம்பித்தார்கள். அதுக்காக வேண்டி தொழுகையில பிஸ்மில் ஓதக்கூடாதுன்னு இல்லை, மௌனமாக என்ன செய்யும்? ஓதும். அதுக்காக வேண்டி அவுது ஓதாமலும் இருக்கிறதில்ல, அதையும் என்ன செய்ய வேண்டும்? மௌனமாக ஓத வேண்டும். சத்தம் போட்டு ஓத வேண்டி வந்தால், இப்ப நீங்க எல்லாம் வீட்டுல சொல்லக்குள்ள யாருக்காவது இமாம் ஜமாத் நடத்துறீங்களா? இல்லதானே? எல்லாமே மௌனமா தான் நீங்க ஓதுவீங்க. பள்ளிகள்ல நாங்க தொழுவிக்கக்குள்ள என்ன செய்வோம்? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று மனதுக்குள்ள ஓதிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்வோம்? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சத்தம் போட்டு ஓதுவோம். எங்களை விளங்காதாக்கள் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா, பார்த்தீங்களா இவனு அவுதும் இல்லை பிஸ்மிலும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவாங்க. நாங்க சரியா நபி சொன்ன மாதிரி செய்யறோம். சரியா நபி சொன்ன மாதிரி செய்யறோம். நபி எப்படி ஓதினாங்க? அவுது பிஸ்மில் மௌனமாக ஓதிவிட்டு அல்ஹம்து என்ன செய்தார்கள்? சப்தமிட்டு ஓதினார்கள். அதைத்தான் நாங்க செய்யறோம். ரைட். எனவே அப்படி யாராவது தவறாக விளங்கியிருந்தா அவங்கள அல்லாஹ் மன்னிக்கணும். நாங்க அப்படி இல்லை, நீங்க பிஸ்மில் மட்டும் ஓதுறாயிருக்கும், நாங்க என்ன செய்வோம்? அவுது மோதி பிஸ்மில் மோதி அதுக்கு பிறகு என்ன செய்வோம்? சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவோம். அப்ப இதுதான் முதலாவது பிஸ்மில பத்திய ஒரு விஷயம், நாங்க தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். அதுக்கு பின்னால இந்த பிஸ்மிலுடைய வரலாறு என்ன? எப்ப இந்த பிஸ்மில் ஆரம்பிக்கப்பட்டது யாருக்காவது தெரியுமா? சேப்பில் கையை போடுறேன்னு பரிசு எடுக்கிறது. யாருக்காவது தெரியுமா பிஸ்மிலுடைய வரலாறு எப்பொழுது ஆரம்பமானது? ரைட். கேள்வி கேட்க பதில் சொல்லணும் இல்லை, உங்களை கொஞ்சம் என்ன விழிப்புணர்வு ஊட்டுவதற்காகத்தான் கேள்வி. ரைட். பிஸ்மிலுடைய வரலாறு நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலிருந்து ஆரம்பம். யாருடைய காலத்திலிருந்து? நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நபியாக அனுப்பி, அது பெரிய சம்பவம், இப்ப எங்களுக்கு டைம் போதாது, அதனால அதை சுருக்கமா இப்படி சொல்லிட்டு அல்லாஹ் சொன்னான், நூஹே, உங்களை யார் யாரெல்லாம் விசுவாசம் கொண்டார்களோ அவர்களை பாதுகாக்கணும், ஒரு கப்பல் ஒன்றை செய்யுங்க. அப்ப அவர் கப்பல் செய்யக்குள்ள கடற்கரைக்கு போய் அந்த ஓரத்துல இருந்து கப்பல் என்ன செஞ்சார். அப்படிதானே? மாஷா அல்லாஹ். கடற்கரை இருந்துச்சா? கடல் இருந்துச்சா? அங்க கடலும் இல்லை தண்ணியும் இல்லை, கடலும் இல்லை தண்ணியும் இல்லை. அப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கப்பலை செய்கின்றார்கள். அப்ப அவர்களை எதிர்த்தவர்கள் சொன்னார்கள், நாங்க இவருக்கு பைத்தியம் என்று சொன்னோமே, அது இப்ப உறுதி. ஏன்? கப்பல் செஞ்சா என்ன வேணும்? தண்ணி வேணும். தண்ணி இல்லாத இடத்துல இந்த கப்பல் செய்யறாரு, அப்ப இவருக்கு என்னதான்? அது உறுதி, அது உறுதி என்று சொன்னார்கள். ஆனா நபிமார்கள் அல்லாஹ் ஒன்றை சொன்னா ஏன் எதற்கு என்ற கேள்வி கேட்காம உறுதியா செய்வாங்க. இப்ப பகுத்தறிவை பயன்படுத்தி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் செய்யாம இருந்திருந்தா அவருக்கு பிரச்சனை. ஆனா அவர் என்ன செஞ்சாரு? இது கடன் கொடுக்கல. அல்லாஹ் சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னால் கண்ணை மூடிக்கொண்டு என்ன செய்யணும். அதுதான் முஃமின், விசுவாசி. அப்ப அவர் கப்பலை செஞ்சார். செஞ்ச உடனே அல்லாஹ் என்ன செஞ்சான் தெரியுமா? இவங்க நினைக்காத ஒன்றை செஞ்சான். என்ன? வானத்திலிருந்து அப்படி மழையை பொழிய வச்சான். பூமியிலிருந்து நீரூற்றுக்கள் அல்லாஹ் என்ன செஞ்சான்? உருவாக்கினான். இப்ப அண்ணா என்ன செய்து? இப்ப கப்பல் அண்ணா ஆரம்பிக்குது. இப்ப போக ஆரம்பி. இப்ப அல்லாஹ் சொல்லுகின்றான், வஸ்னஇல் ஃபுல்க பிஅயுனினா வவஹீனா, எங்களுடைய பராமரிப்பில், கண்காணிப்பில் அந்த கப்பலை நீங்கள் செய்யுங்கள். எங்களுடைய வகையின் கட்டளையின் பிரகாரம்
அந்த கப்பலை செய்யுங்கள். மூசாவே, அநியாயம் செய்தவர்களுடைய விஷயத்தில் நீ ஒன்றும் பேசப்படாது. அவங்க மூழ்கடிக்கப்பட்டா நீங்க என்ன செய்யப்படாது, ஒன்றும் பேசப்படாது. அப்படின்னா அவரை ஏற்றுக்கொள்ளாத ஆக்களை பத்தி அவர் பேசக்கூடாது. இப்ப அங்க என்ன வருது, வகால நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்களுக்கு சொன்னார்கள், இர்கபூ ஃபீஹா, இந்த கப்பல் என்ன செய்யுங்கள், ஏறுங்கள், பிஸ்மில்லாஹி மஜ்ராஹா வ முர்சாஹா, அந்த கப்பல் ஓடுவதும் ஓடாம நிற்பதும் அல்லாஹுடைய திருநாமத்தை கொண்டுதான் நடக்கும். மாஷா அல்லாஹ். அப்ப கப்பல் வெள்ளத்துல ஓடினாலும் ஓடாவிட்டாலும் யாருடைய பெயர் மூலமாக நடக்கும், பிஸ்மில்லா, அல்லாஹ்வுடைய திருநாமத்தை கொண்டு ஏறுங்கள் என்று அவர்கள் சொன்னார்கள். இது சூரத்து ஹூத் 41வது வசனம். அப்ப எனவே இந்த பிஸ்மில்லாவுக்குரிய வரலாறு எங்கிருந்து ஆரம்பிச்சிருக்கிறது, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அந்த சம்பவம் எங்க சொல்லப்பட்டிருக்கு, சூரத்து ஹூத் 37 தொடக்கம் 41வது வசனம். அடுத்ததாக நாங்க ஆரம்பத்தில் சொன்ன பிரகாரம் பல்கீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சப நாட்டை சேர்ந்த அந்த பெண்மணியும் என்ன செஞ்சார், என்ன சொன்னா, இன்னஹு மின் சுலைமான் இன்னஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த பெண்ணுடைய ஆட்சியை அனந்தரமாக ஆக்கிக்கொள்ள பயன்படுத்திய ஆயுதம் என்ன சொல்லுங்க, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பது. எனவே இந்த பிஸ்மிலுடைய வரலாறு மிக பழமை வாய்ந்தது என்ற எந்த சந்தேகம் இல்லை. இப்ப நாங்க பார்ப்போம், நாங்க எங்களோட வாழ்க்கையில் தர்பியா தானே, இப்ப வரலாறுலாம் பார்த்துட்டோம். இப்ப தர்பியால என்ன, வாழ்க்கையில அதை நாங்க எடுத்து என்ன செய்யணும், நடக்கணும். சுபஹானல்லாஹ். இந்த பிஸ்மில சாப்பாட்டுக்கு முன்னால, குடிப்பதற்கு முன்னால, ஒரு பிராணி அறுப்பதற்கு முன்னால, சுத்தம் செய்வதற்கு முன்னால, கணவன் மனைவி சேருவதற்கு முன்னால, வாகனத்துல ஏறுறதுக்கு முன்னால எல்லாம் என்ன செய்யணும், இந்த டேப்லெட்டை பாவிக்கும். இப்ப டாக்டர் சொல்லுவார், சாப்பாட்டுக்கு முன்னுக்கு சாப்பாட்டுக்கு பின்னுக்கு எல்லாம் இருக்குதானே, இது என்ன எல்லாம் முன்னுக்கு. இந்த டேப்லெட்டை குடிச்சா மாஷா அல்லாஹ் நிறைய நோய்கள் இல்லாம போகும். ஆனா என்ன பிரச்சனைச்சுன்னா, இந்த டேப்லெட்ல ஆக்களுக்கு நம்பிக்கை இல்லை. இந்த படுகுது இல்லை வாயில, தண்ணி ஊற்றி என்ன செய்யணும், குடிக்கணும். அப்படி குடிக்கிறதில்ல தானே, அதனால் நம்பிக்கை இல்லை. நபிமார்கள் சஹாபாக்கள் இதை செய்தார்கள், அவர்களுக்கு இதுல நிறைய பாதுகாப்பு கிடைச்சு. அல்லாஹ் சொல்லுகின்றார் சூரத்துல் அன்ஆம் 118வது வசனம், ஃபகுலு மிம்மா துக்ரஸ்முல்லாஹி அலைஹ், அல்லாஹுடைய திருநாமம் கூறப்பட்டு அறுத்த பிராணியை நீங்கள் என்ன செய்யுங்கள், சாப்பிடுங்கள். அப்ப அறுக்கிறதுக்கு முன்னால் என்ன சொல்லணும், பிஸ்மில்லா சொல்ல வேண்டும். வலா தஅகுலு மிம்மா லம் யுத்கர் இஸ்முல்லாஹி அலைஹ், அல்லாஹுடைய திருநாமம் கூறப்படாமல் அறுத்தது என்ன செய்யாதுங்க, சாப்பிடாதுங்க. இது அறுப்பதற்கு முன்னால. இரண்டாவது, வாகனத்துல ஏறக்குள்ள எப்படி ஏறணும், பிஸ்மில்லான்னு சொல்லித்தான் ஏறணும். அது பைக்கா இருந்தாலும் சரி, காரா இருந்தாலும் சரி, எந்த வாகனமாக இருந்தாலும் வகால இர்கபூ ஃபீஹா பிஸ்மில்லாஹி மஜ்ராஹா வ முர்சாஹா, அல்லாஹுடைய திருநாமத்தை கொண்டு ஏறுங்கள். அது ஓடுவதும் ஓடாமல் இருப்பதும் யாருடைய கையில் இருக்கு, அல்லாஹ். அப்ப நீங்க அதை ஓதிக்கொண்டு ஏறினா சில டைமுக்கு பிரச்சனைகள் வராம அந்த பிஸ்மில் உங்களை என்ன செய்யும், பாதுகாக்கும். நாங்க என்ன செய்வோம், ஏறினா உட்கார்ந்தாச்சு, ஏறக்குள்ளையும் கதை, ஏறு வா அங்க இங்க என்று சொல்லி சொல்லி அந்த பிஸ்மில் என்ன செஞ்சிருவோம், அப்படியே மறந்துடுவோம். அப்ப முதலாவது என்ன செய்வோம், நாங்க இந்த பிஸ்மில பயன்படுத்தணும். எனவே அறுப்பதற்கு முன்னால ஓத வேண்டும், வாகனத்துல ஏறத்துக்கு முன்னால என்ன செய்யணும், உம்மமார் என்ன செய்யணும், இதை செயற்பாட்டுல கொண்டு வரணும். வாகனத்துல ஏறக்குள்ள புள்ளை அப்படி நிப்பாட்டி பிஸ்மில்லா என்று சொல்லி காலை வைக்கணும், அதை புள்ள கேட்கணும். கேட்டு நீங்க செய்யறத உங்களோட பிள்ளைகள் பிறகு என்ன செய்யணும், அவங்களோட பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுக்கணும். நாங்க ஏறக்குள்ளேயே ஏசி ஏறினா பயணமும் கெட்டு போயிடும், புலையலும் என்ன செய்வாங்க, கெட்டு போயிடுவாங்க. ரைட். நபி அவங்க உம்மத்தோட எவ்வளோ இறக்கம் தெரியுமா, உங்களோட வீட்டுக்குள்ள நீங்க பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றதுக்காக சின்ன பிள்ளைக்கு மாதிரி சில விஷயங்களை செலுத்தாங்க. இந்த பிஸ்மிலுடைய விஷயத்துல என்ன சொல்றாங்க தெரியுமா நபி அவர்கள், அகலிக் பாபக வதகுர் இஸ்மில்லாஹ்,
கதவை மூடக்குள்ள பிஸ்மில்லா சொல்லி மூடும். சின்ன பிள்ளைக்கு மாதிரி நபி அவர்கள் எல்லாருக்கும் சொல்லித்தாராங்க. என்ன? கதவை மூடக்குள்ள பிஸ்மில்லா சொல்லுங்கள். ஃபைன்ன ஷைத்தான லா யஃப்தஹு பாபன் முக்லகன். பிஸ்மில் சொல்லி மூடிய கதவை யாருக்கு திறக்கலா? ஷைத்தானுக்கு திறக்க முடியாது. ஷைத்தான் ரெண்டு வகை. மனித ஷைத்தானும் இருக்கான், ஜின்னுடைய ஷைத்தானும் இருக்கான். நீங்க கதவை லொக் பண்ணினா பிஸ்மி சொல்லி ஒத்தருக்கும் திறக்கலா, கல்லனுக்கும் திறக்கலா. கல்லனுக்கும் ஏன் தெரியுமா? அந்த சாவி அவர்கிட்ட இல்ல, அது யாருக்கிட்ட இருக்கு? அல்லாஹ் கிட்ட இருக்கு. கதவை பிஸ்மி சொல்லி மூடிட்டு போனா நீங்க தைரியமாக எங்கேயும் போகலாம். எப்படி போறீங்க? சாவி அல்லாஹ் கிட்ட, இது யாராலையும் என்ன செய்யலாம். அப்ப கொண்டு வந்து வெட்டுவானேன்றாலும் யோசனை வரும். அப்படித்தானே? கூட்ட வெட்டுவான், அங்க வெட்டல. எப்படி வெட்டலாம்? அல்லாஹ் என்ன செய்வான்? அவனுக்கு எல்லாம் மேலும். அவன் கள்ளம் வரக்குள்ள ஒரு 3 பேர் சுத்துவாங்க கதவுக்கு முன்னால. ஆக்கள் இருக்காங்கன்னு அவன் பேத்திடுவான். அல்லாஹ் மலக்குமார்கள் என்ன செய்வான்? போட்டு வச்சிருவான். போட்டு வச்ச உடனே அவருக்கு வரக்குள்ள ஆக்கள் இருக்கிற மாதிரி என்ன செய்யும்? விலங்கும். அவன் பேத்திடுவான். அப்ப வெட்டவும் மேல. இல்ல சாவி யாருடைய கையில? அல்லாஹ்ட கையில. சுப்ஹானல்லாஹ். இன்னொரு விஷயம் செஞ்சீங்கன்னு சொன்னா நிறைய பாதுகாப்பு, நிறைய பாதுகாப்பு. நபி அவங்க என்ன சொல்றாங்க? அந்த கதவை யாராலையும் திறக்கலாம், அந்த கதவை யாராலையும் திறக்க முடியாது என்று நபி அவர்கள். அடுத்தது நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், இரவைக்கு படுக்கக்குள்ள லாம்ப அணைக்கக்குள்ள என்ன செய்யுங்க? பிஸ்மில்லாண்டு அணைங்க. இப்ப லாம்பா இருக்கி, லைட் இருக்கி, அதையும் என்னதான் பிஸ்மில்லாண்டு சொல்லி அணைக்க வேண்டும். அப்ப ஏதாவது கரண்ட் பிரச்சனை வந்தாலும் அதுல அல்லாஹ் எங்களை என்ன செய்வான்? பாதுகாப்பான். மருக செல்வாங்க. சுப்ஹானல்லாஹ். பாருங்க, உங்களோட வீட்டுல இருக்க பாத்திரங்கள், அதுல உணவு குடிப்பானங்கள் இருந்தா அதையும் பிஸ்மி சொல்லி மூடுவோம். சுப்ஹானல்லாஹ். இது யாராவது சொல்லி தருவாங்களா? யாராவது சொல்லி தருவாங்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுடைய வீட்டுக்குள்ள வந்து பார்த்த மாதிரி என்ன செய்கின்றார்கள்? எல்லாத்தையும் சொல்லி தருகின்றார்கள். அப்ப சாப்பாடோ குடிபானமோ இருந்தா திறந்து வைக்க வேண்டாம், அதை மூடுங்க. மூடக்குள்ள என்ன செய்யுங்க? பிஸ்மி சொல்லி மூடுங்கோ. அப்படி எலியோ வேற வேற விஷஜந்துக்கள் வந்தாலும் அதுல எந்த தீங்கும் எங்களுக்கு என்ன செய்யாது, ஏற்பட மாட்டாது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். ரைட், இது ஒரு செய்தி. அதே போல அம்ர் இப்னு அபி சலமா என்று சொல்லக்கூடிய சஹாபி சொல்லுகிறார், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பராமரிப்புல வளர்ந்த ஒரு சின்ன ஒரு ஆள். இப்ப சஹான்ல நாங்க சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம். அப்படி சாப்பிட்டு கொண்டு இருக்கல ஏண்ட கை அப்படி இப்படி இங்க எல்லாம் என்ன செஞ்சது? போனிச்சு. இப்ப யாரோட சாப்பிடுறாரு? ஜனாதிபதியோட. அப்படித்தானே? நபி அவர்கள் யாரு? ஜனாதிபதி. ஜனாதிபதியோட ஒரு சிறுவர் சாப்பிடுகிறார். சாப்பிடக்குள்ள என்ன நடக்குது? கை அங்கேயும் இங்கேயும் போகுது. இந்தா எலும்போ போ, மரியாதை போய் தங்களை தின்னு, பெரியாக்கள சார்ந்து இப்படி என்ன செய்யப்படாது, கையை போடப்படாது என்று நபி அவர்கள் சொன்னார்களா? இல்ல. நாங்கன்னா ஒரு பார்வை பார்த்தா அவனுக்கு அப்படியே என்ன செஞ்சிடும், எல்லாம் வைத்து. அப்படித்தானே? அப்படித்தான் எங்கட விஷயங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சிறுவனை பார்த்து, யாகுலா, சிறுவனே பிஸ்மி சொல்லி தின்னுங்கோ, அழகா சொல்லி கொடுங்க, வலது கையால சாப்பிடுங்கோ, உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறத எடுத்து என்ன செய்யுங்க, சாப்பிடுங்க. அங்களை இறக்கி கொண்டு இருந்தா கை அப்படி நீட்டப்படாது. எங்கட சைட்ல இருந்தா மட்டும்தான் என்ன செய்யணும், எடுக்கணும். இல்லாட்டி அவங்க போட்டா எடுத்து சாப்பிடணும். இந்த மூணையும் நபி அவர்கள் அழகாக என்ன செய்கின்றார்கள், சொல்லி கொடுக்கின்றார்கள். இப்ப நபி அவர்கள் சொன்னார்கள் எப்படி? பிஸ்மில்லான்னு சொல்லுங்க. இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி ஒன்று வரும், மௌலவி அந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் என்று சொல்றா அல்ல பிஸ்மில்லாண்டு மட்டும் சொல்றா? அப்படி வந்துருந்தா கண்டி அப்படித்தானே? நாங்க எப்பவுமே நபி சொன்னத்தோட நின்றா எங்களுக்கு எல்லாம் லேசி. நபி எப்படி சொன்னாங்க? பிஸ்மில்லான்னு சொல்லி. அப்ப சாப்பிட முன்னால பிஸ்மில்லான்னு சொல்லணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்று சொல்லி மறந்துச்சா? இல்ல. அப்ப நபி அவர்கள் சொல்லிக் கொடுக்கின்றார்கள் பிஸ்மில்லான்னு சொல்லு. அப்ப நாங்க கேள்வியும் கேட்கப்படாது. நபி எப்படி சொன்னாங்களோ அப்படி நாங்க சொல்ல வேண்டும். நபியை பின்பற்றுவதில் நபி அவர்கள் சொன்ன பிரகாரம் அமல்களை செஞ்சாதான் நன்மை என்ன செய்யும், கிடைக்கும். நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா,
ரபியில மாதம் வந்தா 12 நாளைக்கு நல்லா ஓதி சரிதானே அப்படியே எல்லாம் படிக்கிட்டு நல்ல ஒரு சாப்பாட்டை போட்டு அதோட நபியுடைய மஹப்பத்து முடிச்சு அந்த மேடையில பேசுவாங்க. பேசக்குள்ள பேசுற ஆளுக்கு தாடி இப்படி தான் இருக்கும். எப்படி தாடி? இப்படி தாடி. நபி அங்க அப்படியே தாடி வச்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாடி என்ன செஞ்சாங்க? முழுமையாக விட்டிருந்தார்கள். ஷோட் பண்ணவே இல்லை நபி அவங்க. அப்படித்தானே? அப்ப நபியை பின்பற்றக்கூடியவர்கள் எல்லா விஷயத்திலும் இபாதத்து வணக்க வழிபாடுகள் எல்லாத்திலும் எப்படி இருக்கும்? நபியை பின்பற்றணும். அதாவது அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு மனிதன் வந்தார். வந்து நபி அவர்களே கியாம நாள் எப்பொழுது வரும் என்று கேட்டார். அப்பொழுது நபி அவர்கள் கேட்டார்கள், கியாம நாளுக்கு முத அங்க போறதுக்கு நீங்க என்ன செஞ்சு வச்சிருக்கீங்க? அமல்கள் என்ன தயார்படுத்தி வைத்திருக்கின்றீர்கள் என்று கேட்ட பொழுது அவர் சொன்னார், நபியே நான் அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் நேசிக்கியத்தை தவிர வேறொன்றும் இல்லை. அப்ப நேசிச்சுட்டு சும்மா இருந்திருப்பாரா? சும்மா இருந்திருப்பாரா? அமல் செய்யறாரு, விளங்குதா? அமலும் செய்யறாரு, செஞ்சுட்டு சொல்றாரு என்ன? நான் அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் நேசிக்கிறேன் என்று சொன்ன பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், மறும நாளையில நீ யாரை நேசிச்சாயோ அவர்களுடன் சுவர்க்கத்தில் இருப்பாய். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறதே பெரிய விஷயம். அப்படித்தானே? நேசித்தால் அவங்க என்ன சொன்னாங்களோ அதை கேட்டு என்ன செய்யணும்? நடக்க வேண்டும். அப்ப அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், நபி அவர்கள் சொன்னார்களே, நீ யாரை நேசிக்கின்றீரோ அவர்களுடன் மறும நாளில் சுவர்க்கத்தில் இருப்பாய் என்று சொன்ன வாசகம் கேட்டு நாங்கள் சந்தோஷம் அடைந்தது போன்று வேறொன்றுக்கும் சந்தோஷம் அடையவில்லை. சுப்ஹானல்லாஹ். அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். அதுக்கு அப்புறம் அவர் சொல்றாரு, நான் நபியை நேசிக்கின்றேன், அபூபக்கரை நேசிக்கின்றேன், உமரை நேசிக்கின்றேன். அவங்க செய்யற மாதிரி நான் அமல் செய்யாட்டிலும் அவங்களோட மறும நாளையில சுவர்க்கத்தில் இருப்பதை நான் விரும்புகிறேன் என்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி தருகின்றார்கள். அப்பனவே நாங்க பிஸ்மில்லான்னு நபி சொன்னா நாங்க எப்படித்தான் சொல்லுவோம்? பிஸ்மில்லா. அங்க கேட்கப்பட அர் ரஹ்மான் ரஹீம் சொன்னா பிள்ளையாண்டு. அப்ப நபி செல்லலே, நபிக்கு தெரியாதா சொன்னா பிள்ளையாண்டு? அப்படித்தானே? ரைட். இப்ப நீங்க சாப்பாடெல்லாம் நீங்க தான் சமைக்கிற ஆக்கள் வீட்டுல, அப்படித்தானே? சாப்பாடெல்லாம் நல்லா டேஸ்டா சமைச்சு வச்சிருப்பீங்க. அந்த சாப்பாட்டை வச்ச உடனே மேசையில அப்படி வாசம் மூக்குல இழுக்கும். இழுக்கக்குள்ள ஆம்புலையில் என்ன செய்வாங்கன்னா ஒரு இறைச்சி துண்டை ஒரு கறி துண்டை எடுத்து டக்குன்னு தின்றுவாங்க. அந்த வாசம் பிஸ்மில் என்ன செஞ்சிடும்? அப்படியே மறக்க விட்டுரும். எடுத்து டக்குன்னு என்ன செய்வாரு? வாயில போடுவாரு. அப்ப நீங்க ஏசுறா அவசரப்படுவான்னு சும்மறீங்க. அப்படி ஏசுறா நீங்களே இல்லையே? டேஸ்ட் இருந்தாலும் அந்த மனுஷன் சாப்பிட்றாரு. அப்படிதானே? ரைட். அப்ப நபி அவங்க எவ்வளவு இறக்கம்னு பாருங்க. அப்படி நீங்க பிஸ்மி செல்ல மறந்தா உங்களுக்கு நான் இன்னொன்றை சொல்லித்தார். பிஸ்மி செல்ல மறந்தா இன்னொன்றை நான் சொல்லித்தாரேன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இதா அகல அஹதுக்கும் ஃபல்யத்குர் இஸ்மல்லாஹி தஆலா. உங்களில் ஒருவர் சாப்பிட ஆரம்பித்தால் பிஸ்மில்லா என்று சொல்லட்டும். ஃபஇன் நஸிய அய்யத்குர் இஸ்மல்லாஹ். அல்லாஹ்வுடைய திருநாமத்தை சொல்ல அவர் மறந்து விட்டார் என்று சொன்னால் என்ன சொல்லட்டும்? பிஸ்மில்லாஹி அவ்வலஹு வாஹிரு. எல்லாருக்கும் பாடம். இன்னதுவா தானே? அப்படித்தானே? எல்லாருக்கும் பாடம். அப்படி நாங்க ஓதினால் ஆரம்பத்துல பிஸ்மி மறந்துச்சே, அந்த டைம்ல ஷைத்தான் எங்கட சாப்பாட்டெல்லாம் என்ன செஞ்சிருப்பான்? எடுத்திருப்பான். நபியாங்க உடவானமானது. அவனுக்கு என்ன செய்ய வேணாம்? விட வேணாம். பிஸ்மில்லாஹி அவ்வலஹு வாஹிரஹு. ஆரம்பம் இறுதி எல்லாத்திலையும் பிஸ்மி. அப்ப ஷைத்தான் கொண்டும் என்ன கிடைக்காது. அப்ப நபி எப்பொழுது இறக்கம்னு பாருங்க. உங்களுக்கு மறந்தா கூட உங்களை நான் பாதுகாப்பேன். இப்படி சொன்னீங்கன்னா உங்களுக்கு என்ன அது கிடைக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அதே போன்று நாங்கள் சொன்னோம், கணவன் மனைவி சேருகின்ற பொழுது அவர்கள் சுப்ஹானல்லாஹ் என்ன சொல்ல வேண்டும்? பிஸ்மில்லாஹ் அல்லாஹும்ம ஜன்னிபினி ஷைத்தான வ ஜன்னிபி ஷைத்தான மா ரஸக்தனா. யா அல்லாஹ் என்னை விட்டும், அல்லாஹுவின் திருநாமத்தை கொண்டு யா அல்லாஹ் என்னை விட்டும், எனக்கு வழங்கப்படக்கூடிய அருட்கொடையான பிள்ளையை விட்டும் ஷைத்தானை நீ என்ன தூரமாக்குவாயாக, ஷைத்தானை தூரமாக்குவாயாக
என்று ஓதினால், சுப்ஹானல்லாஹ், என்று ஓதினால் அன்றி இரவு அல்லாஹ் அவருக்கு ஒரு குழந்தையை கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்திருந்தால் அந்த குழந்தையை ஷைத்தான் தீண்டவே மாட்டான். சுப்ஹானல்லாஹ். அப்ப புள்ள சாலிஹான புள்ளையா வாரத்துக்கு என்ன செய்யணும்? இந்த துவாவை ஓதணும். அப்ப அதில் என்ன ஆரம்பிக்கப்படுது? பிஸ்மில்லா என்று ஆரம்பிக்கப்படுகிறது. அப்ப இன்னும் கொஞ்சம் பேர் இதை சென்ன உடனே மற்ற புறவு கேள்வி, ஆண்கள் ஓதணுமா பெண்கள் ஓதணுமா? எல்லாரும் தான் ஓதணும். எல்லாரும் தான் என்ன செய்யணும்? ஓதணும். ஏன்? அது ஒரு இபாதத். சுப்ஹானல்லாஹ், அது ஒரு இபாதத், வணக்க வழிபாடு. அதனால் அதிலும் பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிக்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அப்ப இபாதத் என்று சொன்ன உடனே சஹாபாக்களுக்கு அதிலேயும் ஒரு சந்தேகம் வந்துச்சு. அதாவது சில சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து சொன்னார்கள், நபி அவர்களே, பணக்கார சஹாபாக்கள் எங்களை விட என்ன செய்யறாங்க? தர்மம் எல்லாம் கொடுத்து நன்மைகளை கூடுதலாக பெற்றுக் கொள்கின்றார்கள். எங்களுக்கு ஒன்றுமில்லை, எங்களுக்கு ஒன்றுமில்லை என்று சொன்ன பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் உங்களுக்கும் நிறைய தர்மங்களை வைத்திருக்கின்றான். அதுல சுப்ஹானல்லாஹ் என்பது தர்மம், அல்ஹம்துலில்லாஹ் தர்மம், அல்லாஹு அக்பர் என்பது தர்மம், லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது தர்மம், அம்ருல் பில் மஅரூஃபி தர்மம், நல்லதை கொண்டு ஏவுவது தீயதை கொண்டு தடுப்பது தர்மம். உங்களில் ஒருவர் மனைவியுடன் சேருவதும் சதகா. சுப்ஹானல்லாஹ். அப்ப சஹாபாக்களுக்கு டவுட் ஒன்று வந்துச்சு, நபியே, அவருடைய ஆசையை தீர்த்து கொள்வதற்காக அவர் போறாரு, அதுல எப்படி கூலி வரும் என்று கேட்ட பொழுது நபி அவர்கள் விளங்கப்படுத்தினார்கள், அவர் அந்த காரியத்தை தவறான முறையில் பயன்படுத்தினால் அவருக்கு தண்டனை கிடைக்குமா இல்லையா? கிடைக்கும் என்று சொன்னார்கள். அப்படியானால் அதாவது ஆகுமான வழியில் அவர் பயன்படுத்தினால் அவருக்கு என்ன செய்யும்? நன்மை கிடைக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப எனவே அதுவும் என்ன? இபாதத். அப்ப அங்கேயும் என்ன செய்ய வேண்டும்? பிஸ்மில்லா சொல்ல வேண்டும். அடுத்தது, எங்களுக்கு நிறைய பேருக்கு மேல்கை வருத்தம், தலைவலி அப்படியெல்லாம் இருக்குதானே, உடனடியா ஹாஸ்பிட்டலுக்கு கொஞ்சம் கூட்டிக் கொண்டு போங்கோ, மகனே ஆட்டோவை கூப்பிடுங்கோ, இப்படிதான் நாங்கள் எல்லாரும் பெரியாக்கள் சின்னாக்கள் எல்லாம். சில நோய்கள் கட்டாயம் என்ன செய்யணும்? போகணும், அதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. இன்னும் சில நோய்கள், தலை வலி வந்தா, கால் வலி வந்தா, கை வலி வந்தா, நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு மருந்தொன்றைக்கு அதை நீங்க என்ன செய்யுங்க? ஓதுங்க. ஓதினா உங்களுக்கு அது சுகமாகும். என்ன? உஸ்மான் இப்னு அபில் ஆஸ் என்ற சஹாபி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்டதுக்கு பின்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து, நபி அவர்களே, இஸ்லாத்தை ஏத்தத்திலிருந்தே எனக்கு ஒரே வருத்தம் தான், எனக்கு மேல்கை என்ன வருத்தம் என்று சொன்னார். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு சொன்னார்கள், நீங்க அந்த நோகுற இடத்துல கையை வச்சு பிஸ்மில்லா 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 எத்தனை தடவை? 3 தடவை சொல்லிவிட்டு, அஊது பிஇஸ்ஸத்தில்லாஹி வ குத்ரத்திஹி மின் ஷர்ரி மா அஜிது வ உஹாதிரு என்பதை ஓதுங்கள் என்று சொன்னார்கள். நபி அவங்க சென்ட் ஃபெனடோல போட்டுட்டு படுங்க சொன்னாங்களா? இல்லை, இதை என்ன செய்யுங்க? ஓதுங்கன்னு சொன்னாங்க. ஒரு ஆள் அவருக்கு தலைவலி வந்தா அவரு தலைக்கு எண்ணெயை வச்சுட்டு 2 பெனடோல போட்டுட்டு அடுத்து எலும்புவார். அவருக்கு அதுக்கு சுகமாகும். அதுக்கு என்ன செய்யும்? சுகமாகும். இந்த துவாவை கேள்விப்பட்டதுக்கு பின்னால அவர் அதை விட்டுட்டு இந்த துவாவை ஓதினார். மாஷா அல்லாஹ். அவருக்கு இதுவரைக்கும் தலைவலி வந்தா என்னதான் செய்வாரு? இதைத்தான் ஓதுவாரு, தலைவலி நிற்கும். அப்ப பெனடோல் வாங்கவும் தேவையில்லை, சல்லியும் தேவையில்லை. 2வது, அதை குடிச்சா உடல்ல என்ன செய்யும்? வேற வேற பாதிப்புகள் ஏற்படும். அதுவும் இல்லை அவருக்கு. இப்ப தொடர்ந்து என்ன செய்யறாருன்னு சொன்னா அந்த துவாவை ஓதுறாரு. மாஷா அல்லாஹ், அவருக்கு தலைவலி நிற்குது. முதலாவது நாங்க அல்லாஹ் ரசூல் சின்னத்தை நம்பிக்கையோட என்ன செய்யணும்? வளமைக்கு மாத்தமாக கை கடுமையாக வலிக்குது, விளங்குதா? போகணும், வைக்கணும், நபி சின்னத்தை ஓதணும், ஒருக்க செஞ்சு பார்க்கணும். இப்ப டேப்லெட் வந்து டாக்டர் தந்த உடனே ஒருக்க போட்டீங்க, மாஷா அல்லாஹ், அப்படி டேப்லெட் சோமாயிருமா? எத்தனை நாளைக்கு தாராரு? 3 நாள், 5 நாள், 7 நாள், இன்னும் கொஞ்சம் பேருக்கு சாகும் வரைக்கும். அப்படித்தானே? மௌத்தாகும் வரைக்கும் டேப்லெட் தான், அது செய்ய வரும். அப்ப
நாங்க ஒருக்க ஓதிட்டு இந்த மௌலை சின்னார்தான் நான் ஓதி பார்த்தேன் நடக்கல. அப்படி இல்லை. முதலாவது நம்பிக்கை வைக்கணும், ஒருக்க செய்யணும், 2 தடவை 3 தடவை என்ன செய்யணும். அப்படி நாங்க செஞ்சா நிச்சயமாக நபி சொன்னது பொய்யாகுமா? பொய்யாகவே மாட்டாது. அப்ப பாருங்க, அதுலேயும் என்ன சொல்ல வேண்டும்? பிஸ்மில்லா என்று ஆரம்பிக்க வேண்டும். அதே போல இரவைக்கு நாங்கள் தூங்குகின்ற பொழுது எப்படி தூங்குவோம்? அந்த விளக்கோ பண்ணுங்கோ, கதவை மூடுங்கோ, முட்டிங்களா புள்ள எல்லாரும் படுங்கோ, அப்படித்தான் நாங்க படுக்கேன். என்ன சொல்லணும்? அல்லாஹும்ம பிஸ்மிக அமூத்து. 2 துவா நல்லா பாடம். சாப்பிடுற துவாவும் தூங்குற துவாவும் இல்லை, நல்ல பாடம் கட்டாயம். மாஷா அல்லாஹ். ரைட். அப்ப அங்கேயும் என்ன சொல்லி படுப்போம்? அல்லாஹும்ம பிஸ்மிக, யா அல்லாஹ் உன்னுடைய திருநாமம் மூலம் தான் நான் தூங்குறேன். மௌத்தானா வைத்து உசுறு வந்தா திரும்பி என்ன செய்வது? முழிப்பெண். அவ்வளவுதான். அதுக்கும் உன்னுடைய உதவி தான் தேவை. ரைட். அப்ப தூங்குகின்ற பொழுது அதே மாதிரி ஒரு ஆளுக்கு நாங்க ஓதி பார்க்கிறோம். இப்ப பாத்தீங்களா, உங்களுக்கு தர்பியாக்கு வந்ததுனால இப்ப நீங்க ஓதி பார்க்க போறீங்க. ஒரு ஆளுக்கு ஓதி பார்க்கிறோம். ஓதி பார்க்கலுமா? தௌஹீத்காராக்கள் சொல்லுங்க. ஓதி பார்க்கலுமா? ஏழுதா? 2 கருத்து வருது அறிஞர்களுக்கு மத்தியில. ஒரு கருத்து ஏழும், இன்னொரு கருத்து ஏழா. நபி அவங்களுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செஞ்சாங்க? ஓதி பார்த்தாங்க. அப்ப ஏழுமா இல்லதா? ஏழு. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், நபி அவர்கள் நான் சுகையினமுற்ற பொழுது என்னிடத்தில் வந்தார்கள். வந்து சொன்னார்கள், உங்களுக்கு நான் ஒன்றை கற்றுத்தரட்டுமா என்று சொன்னார்கள். அது என்ன நான் கற்றுத்தர போறதுன்னு சொன்னா, எனக்கு சுகமில்லாம போன பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்து எனக்கு ஓதி பார்த்தாங்க. அந்த துவாவை உங்களுக்கு சொல்லித்தரவா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல கேட்ட பொழுது, நபியே சொல்லித்தாங்க என்று சொன்ன பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பிஸ்மில்லா. முதலாவது என்ன? பிஸ்மில்லா அர்கீக வல்லாஹு யஷ்ஃபீக மின் குல்லி தாஇன் யுதீக் வமின் ஷர்ரின் நஃபாதாதி ஃபில் உகத் வமின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹசத். இப்ப நோய்க்கு என்ன ஓத வேண்டும்? இதை ஓதணும். நாங்க எல்லாத்துக்குமே மறந்தெடுக்க போறல, சரிதானே? மறந்தெடுக்கணும். அதெல்லாம் இருக்கு இல்லாமல் மறு போற அந்த மௌலை ஒன்று வந்தாரு, என்ன என் டாக்டர் மாரெல்லாம் என்னோட கோவிச்சிருவாங்க, அப்படிதானே? மறந்தெல்லாம் இறுக்கி குடிக்க வேண்டிய டைம்ல குடிக்கணும். முதலாவது என்ன செய்யணும்? நபி அவர்கள் சொல்லி தந்த அந்த துவாக்களை நாங்க என்ன செய்யணும்? ஓத வேண்டும். இப்ப நிறைய பேருக்கு இந்த துவா பாடம் இல்லை. என்ன செய்யணும்? இப்ப வீடியோ பண்ணிருக்கு, அதை போட்டு கேட்டு அந்த துவாவை எழுதி படமாக்கணும். விளங்குதா? ரைட், இன்ஷா அல்லாஹ். இதெல்லாம் தாண்டி உலகத்துல வாழக்குள்ளெல்லாம் பிஸ்மில் வாழ்க்கை, அப்படித்தானே? மௌத்தானத்துக்கு பின்னாலும் பிஸ்மில் தான். மௌத்தானத்துக்கு பின்னாலும் பிஸ்மில் தான். என்ன பிஸ்மில்? ஒரு மையத்தை நாங்கள் அடக்கம் செய்கின்ற பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், இதா வலஅத்தும் மௌதாக்கும் ஃபில் கபர், மரணித்தவர்களை நீங்கள் கபருக்குள் அடக்கம் செய்கின்ற பொழுது ஃபகூலு, நீங்கள் சொல்லுங்கள் பிஸ்மில்லா வஅலா மில்லத்தி ரசூலில்லாஹ்னு சொல்லி அந்த ஜனாசாவை அடக்கம் செய்யுங்கள் என்று சொன்னார்கள். அப்ப உலகத்துல உயிருடன் வாழக்குள்ளையும் என்னதான் பிஸ்மில்லா, கடைசி வாழ்க்கையும் கபருக்குள்ள போறதும் என்னதான் பிஸ்மில்லா. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட சிறப்புகளை இந்த பிஸ்மில்ல வைத்திருக்கின்றான். இதோட போதுமா இல்லை இன்னும் சொல்லுவோமா? என்ன நீங்க சொல்றதான் சட்டம். ரைட். எனவே பிஸ்மில்லா, அதுல வந்து அல்லாஹ்வுடைய பேர் இருக்கு, அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் இருக்கு. அல்லாஹ் என்ற பேர் இருக்கா இல்லையா? பிஸ்மில்லாவில் முதலாவது என்ன? அல்லாஹ்வுடைய பேர். அதுக்கு பிறகு அர் ரஹ்மான் அர் ரஹீம். அர் ரஹ்மான் என்பதும் அல்லாஹ்வுடைய திருநாமம், அர் ரஹீம் என்பதும் அல்லாஹ்வுடைய திருநாமம். இந்த அல்லாஹ் என்ற வார்த்தை மாத்திரம், அல்லாஹ் என்ற வார்த்தை மாத்திரம் குர்ஆன்ல, சரியானே? ரைட். குர்ஆன்ல 2602 இடங்கள்ல வந்திருக்கு. எப்படி? அல்லாஹ் என்ற வார்த்தை மாத்திரம் குர்ஆன்ல 2602 இடங்கள்ல வந்திருக்கு. இந்த திருநாமங்கள் எல்லாத்திலையும் மிக மிக முக்கியமானது அல்லாஹ் என்பது. எது?
அல்லாஹ் என்ற பெயர் உலகத்துல யாருக்கும் வச்சில்லை, வைக்கவும் முடியாது, வைக்கவும் முடியாது. உலகத்துல யாருக்காவது பேர் இருக்கு அல்லாண்டு? சுபஹானல்லாஹ். பாருங்க, இப்ப காஃபிர்களுக்கும் இது தெரியுமா இல்லையா? காஃபிர்கள்ல சரி ஒரு ஆள் வச்சிருக்காரா? வச்சில்ல. அப்படி விசேஷமான ஒரு பேர் தான் அல்லாஹ். எங்களுக்கும் கூட மனசே வராது, அப்படித்தானே? ஏன் அல்லாஹ்வோட பேர். அல்லாஹ்க்கு எத்தனை திருநாமங்கள் இருக்கு? 99. அப்படித்தானே? உண்மையா? நிறைய இருக்கா? 99 தானே? அதான் டக்குன்னு 99. நீங்க மறுக டக்குன்னு மாறுறீங்க. இப்ப எதுக்கு நாங்க மார்க்ஸ் போடுறோம்? ரைட். நபி அவர்கள் ஒரு ஹதீஸ்ல சொன்னார்கள், அல்லாஹ்வுக்கு 99 திருநாமங்கள் இருக்கு. அதை யார் அதனுடைய கருத்தை விளங்கி மனநமிட்டு அதன் பிரகாரம் அமல் செய்வாரோ அவருக்கு சொர்க்கம் என்று சொன்னாங்க. அப்படிதானே? ஆனா அல்லாஹ்க்கு 99 இல்லை. அல்லாஹ்க்கு எத்தனை தெரியாது, எத்தனை சொல்ல முடியாது. அப்ப இங்க 99 வந்திருக்கே, அதுக்கு என்ன விளக்கம் என்று கேட்டா, இப்ப ஒரு ஆள் சொல்றாரு, யுத்தம் நடக்குது, நான் யுத்தத்துக்காக வேண்டி 100 ஒட்டகங்களை தயார் பண்ணி வைத்திருக்கிறேன் நான் சொன்னேன். இப்ப நீங்க முடிவாக்குறா, இவர்கிட்ட 100 தான் இருக்கேன் அப்படி சொல்லுவீங்களா? என்னத்துக்கு? யுத்தத்துக்கு தயார் பண்ணினது எத்தனை இருக்கு? 100. அது இல்லாம நிறைய என்ன செய்யும் இருக்கும். நான் சொல்லுவேன், இப்ப நான் ஒரு கேள்வி கேட்க போறேன், யாராவது பதில் சொன்னீங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபாய் தருவேன். அவர்கிட்ட 1000 தான் இருக்கு போல, அப்படி சொல்லுவீங்களா? அவர் இருக்கக்கூடிய பணத்துல எவ்வளவு ஒதுக்குவாரு? 1000 ஒதுக்குவாரு. அதே மாதிரி அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலாவுக்கு நிறைய பெயர்கள் இருக்கு. ஏதாவது 99 எடுத்து நீங்க ஏற்கனவே சொன்ன பிரகாரம் அமல் செஞ்சா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? சொர்க்கம் கிடைக்கும். அதுதான் வித்தியாசம். விளங்கிட்டா? அப்ப எனவே அல்லாஹ்வுக்கு நிறைய திருநாமங்கள் இருக்கு, அதுக்கு நிறைய ஆதாரம் இருக்கு. இப்ப அதெல்லாம் செல்வதுக்கு எங்களுக்கு டைம் இல்லை. ரைட். இப்ப இன்னும் கொஞ்சத்துல பாங்க செல்லுவாங்க. எனவே இந்த அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்ற சொல்லுங்க கருத்து. அளவற்ற நிகரற்ற அன்புடையோன். மாஷா அல்லாஹ். எல்லாருக்கும் கருத்து தெரியும், எல்லாருக்கும் கருத்து தெரியும். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா எந்த அளவுக்கு அவனுடைய அருட்கொடை இருக்குன்னு சொன்னா, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அருட்கொடைகள் மொத்தம் 100ஆக படைச்சிருக்க, 100 பகுதிகள். அந்த 100ல ஒன்றே ஒன்றைத்தான் உலகத்துக்கு போட்டிருக்க. அந்த ஒரு ரஹ்மத்தால் அருளால தான் நீங்க இந்த காட்டுற இரக்கம் இல்லை. நீங்க உங்களோட பிள்ளைகளுக்கு மத்தாக்களுக்கு இரக்கம் காட்டுறீங்கல்லவா, அன்பு காட்டுறீங்களே, அதுல மெத்தின ஒன்றுல இருந்து வந்தது. மற்ற 99ஐயும் அல்லாஹ் அவனிடம் வைத்திருக்கின்றான். அது எங்க கிடைக்கும்? எங்க கிடைக்கும்? மறும நாளையில கிடைக்கும். எந்த அளவுக்குன்னு சொன்னா, ஒரு குதிரை தன்னுடைய குட்டிய மிதிக்க கூடாது என்று சொல்லி காலை உயர்த்துகிறது அல்லவா, மிரிச்சா குட்டிக்கு பாதிப்பு. அதுவும் அந்த இரக்கத்தில் உள்ளதுதான். நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், அந்த ஒரு இரக்கத்தில் உள்ளதுதான் அது. சுப்ஹானல்லாஹ். அப்ப அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா மிக இரக்கம் உள்ளவன். அதுக்கு அது அர் ரஹ்மான் அர் ரஹீம் மட்டும் அது வேற, அது என்ன வேற பயான். அதுக்கு நிறைய ஆதாரங்கள் உதாரணங்கள். அப்படி அல்லாஹ் அளவற்ற அருளான் நிகரற்ற அன்புடையவன். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா இறுதியாக மறும நாளையில ஒரு ஆளை கூப்பிடுவான், ஒரு ஆளை கூப்பிடுவான், இங்க வா. அவர் நரகத்துக்கு போறார். அவர் எங்க போறாள்? நரகத்துக்கு போறாள். என்ன என்ன சரி செஞ்சிருக்கான்னு பாரு, என்ன சரி நல்ல அமல்கள் செஞ்சிருக்கான்னு பாரு. யா அல்லாஹ் ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. ஏய் நல்லா நினைச்சு பாரு, ஒன்றும் இல்லையா அல்லாஹ், நல்லா நினைவு கூறி பாரு. அப்ப சொல்லுவாரு, யா அல்லாஹ் எனக்கு உலகத்துல நல்ல பொருளாதார வசதியை தந்திருந்தேன், நான் மக்களுடன் கொடுக்கல் வாங்கல் செய்தேன். அந்த சந்தர்ப்பத்தில் நான் பணக்காரர்களுக்கும் கடன் கொடுப்பேன், ஏழைகளுக்கும் கடன் கொடுப்பேன். அந்த கடனை திருப்பி கேட்கக்கூடிய தவணை வருகின்ற பொழுது பணக்காராக்களாயிருந்து தர முடியாவிட்டால் இன்னும் தவணைகள் என்ன செய்வேன்? மேலதிகமா கொடுப்பேன்.
ஏழையாக இருந்தா யா அல்லாஹ் நான் அந்த கடனை தள்ளுபடியாக்கி மன்னிச்சுடுவேன். என்ன செய்வேன்? மன்னிச்சு விடுவேன். மன்னிச்சு விடுவியா? அது என்னுடைய ஒரு பண்பு. அதை நீ செஞ்சியா? அப்ப போ சொர்க்கத்துக்கு. அப்ப நீ சுவர்க்கத்துக்கு போ என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சொல்லுவதாக சொல்லுகின்றார். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் எப்படி இரக்கமான அன்பார், அப்படித்தானே? எனவே இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய தர்பியா நிகழ்ச்சியில நாங்க இப்ப கேட்ட எல்லா அம்சங்களையும் இன்றையிலிருந்து சிலது செய்து கொண்டிருப்பீர்கள், சிலது செய்யாமல் இருப்போம். இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினத்திலிருந்து நாங்க எங்களுடைய வாழ்க்கையில அதை எடுத்து நடப்பதற்கு அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த